மஜஸ்ட் பண்ற மாதிரி சூப்பரா நல்லா இருக்கு. நம்ம பிடிச்சிருக்கு. நம்ம மாட்டு தோட்டத்துக்கு தான் ஆரம்பிக்க போறோம். இது நெட்டில 2 டப்பா மட்டும் இருக்குது. 2 டப்பா இது 2 அப்பா கிட்ட பொறுப்பை கொடுத்துற வேண்டியது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, எடுத்ததுமே நம்ம மாட்டு தோட்டத்துக்கு தான் ஆரம்பிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இருந்து 1 வருஷம் கழிச்சு மறுபடியும் மாடி தோட்டம் புதுசா நாங்க ஸ்டார்ட் பண்ணலான்னு. மாடி தோட்டத்துல ஒரு பெரிய காடே வச்சிருந்தோம். அந்த காடெல்லாம் அழிச்சுட்டாங்க. அதனால சரி ஃபர்ஸ்ட் இருந்து நம்ம தொடரலாம் அப்படின்னு முத நம்ம எடுத்தது மருதாணி செடி வைக்கலாம். ஏன்னா மகாலட்சுமி சாமிக்கு ரொம்ப பிடிச்சது மருதாணி செடி. யார் சொன்னா? சாமி சாமிக்கு மருதாணி செடி நம்ம மகாலட்சுமி ரொம்ப பிடிக்கும். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி வகுந்து விடுவேன். உண்மையான மகாலட்சுமி பெருமாளுக்கு இந்த மருதாணி ரொம்ப பிடிக்கும். அதனால ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம மருதாணி செடி தான் நட போறேன். 2வது வந்து பெரண்டை பூரி சாமா. பெரண்டை சட்னி ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா பெரண்டையே கிடையாது. அன்னைக்கு தைமா சாமி கும்பிடுறதுக்கு ஒரு கட்டு 25 ரூபா நாங்க ஈரோட்டில் அவ்வளவு மீதி கிடக்குது. இது ஒரு டப்பாலும் இது ஒரு டப்பால் நல்லானே இதுதான் மாடி தோட்டம். இதெல்லாம் நெட்டுட்டு அப்புறம் தான் வேற வீடியோ எடுக்க போறோம். வாங்க வீடியோக்களை வாங்க, நீங்க முழுசா பார்க்கலாம். இந்த பெரண்டை பாருங்களேன், தை அமாவாசைக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஈரோட்ல போய் நானும் தேப்பினேசம் ஒரு கட்டு 25 ரூபான்னு வாங்கிருந்தோம். ஐயா அது நாங்க போட்டது கொஞ்சம் கூட தான் நான் போட்டேன். இது இவ்வளவுதான் அப்படி பிரிச்சுல கிடந்தது. சரி சட்ல வேஸ்ட். சரி இப்படி காஞ்சி போய் இருக்கு. வருமா? சூப்பரா வருங்க பாரு. பச்சை ஈர அப்படியே இது சும்மா நெட்டு வச்சா ஃப்ரிட்ஜ்ல வச்சதனால உனக்கு ஈர அப்படியே இருக்கு. பிரிட்ஜ்ல வச்ச கட்டிதான் பிரிட்ஜ் ஈர இருக்குதுல, அதெல்லாம் முளைச்சிரும். சூப்பரா முளைச்சிரும். அம்மா இங்க தொங்கிட்டு இருக்கோம் மாடியில செமையா இருந்தது. அப்படியே செமையா இருந்தது. அதெல்லாம் மறக்கவே முடியாது நிகழ்ச்சி. அதாவது ஃபர்ஸ்ட் மறுபடியும் ஆரம்பிக்கலாம். ஒரு பிரச்சனை இல்ல. இன்னும் ஒரு 3 மாசம் பழைய மாதிரி மாடி தோட்டத்தை கொண்டு வந்துடலாம். மழகால மட்டுங்கன்னு கொண்டு வந்துடலாம். ஆமா, அதான் இப்ப வந்து சும்மா இது 2 மட்டும் வைக்கலாம். மருதாணி செடி ஒரு கைக்கு வைக்கிறதுக்கு ஆகும். ஏன்னா அங்க புது வீட்டுல நம்ம வச்சிருக்கிறோம், பெரிய வீட்டுல இருக்குது. நம்ம போய் பொறிக்கணும். இங்க அங்க பக்கத்துல ஒரு செடி இருந்தது, அங்க ஒடிச்சுட்டு வந்து வேலையை முடிச்சுட்டு ஒரு நெட்டில 2 டப்பா மட்டும் இருக்குது. 2 டப்பா இது 2 வச்சுடலாம். இந்த சீசனுக்கு வந்து எந்த செடி வச்சா நல்லா வளரும்னு தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வெயில் காலத்துக்கு எது வச்சாலும் வளராது. கஷ்டம். தக்காளி செடி வச்சாலும் வளரும். தக்காளி செடி அது இப்ப வைக்கூடாது. வச்சு இப்ப காய் வர சீசன். கரெக்ட் தான். எதுவுமே வைக்கலாங்கண்ணே. எல்லாமே தண்ணி கரெக்டா தண்ணி ஊத்துறோம். தண்ணி ஊறிக்கிட்டே இருந்தோம்னா எந்த செடி சாப்பிட. சொட்டு நீர் பாசன மாதிரி போட்டுருவோமா? அதெல்லாம் வேண்டாம். கீழ இருந்து நீ சுவிட்ச் போட்டீங்கன்னா போதுமா, ஆட்டோமேட்டிக்கா தண்ணி வந்துரும். சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னா தண்ணி நின்றும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு வந்து லாஸ்ட் டைம் இந்த 3 பொருள் வாங்கி கொடுத்திருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் பொருளா வந்து அகாராவோடைய சுப்ரீம் ஐ மசாஜரை பத்தி பாத்திரலாம். இந்த பொருள் வந்ததுமே அம்மா தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க. அதனால யூஸ் பண்ண பொருளே ஃபர்ஸ்ட் ரிவ்யூ போட்டுடலாம். உள்ள ஓபன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் யூசர் மேனுவல் இருந்தது. அதெல்லாம் நம்ம படிக்க போறதில்ல. அடுத்து வாரண்டி கார்டு இருந்தது. தென் ஃபைனலா வந்து அகாராவோடைய சுப்ரீம் ஐ மசாஜர் தான் இருந்தது. இந்த மசாஜர் வந்து 180 டிகிரிக்கு வந்து நம்ம ஃபோல்டபும் பண்ணிக்கலாம். இது வந்து அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப்போட வந்துருது. இது எலாஸ்டிக்ங்கிறதுனால நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தலையில மாட்டிக்கலாம். இந்த மசாஜர் வந்து டயர்னஸ், ட்ரை ஐஸ், சோர்வுமே ஒரு நல்ல ரிலீஃபா இருக்கும். கண்ணுக்கு எந்த விதமான பெயினும் வரக்கூடாதுன்னு வந்து நல்லா குஷனிங் எஃபெக்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இது ஆன் பண்றதுமே ரொம்ப ஈஸி தான். இந்த பவர் பட்டன்லையுமே நம்மளுடைய மோடையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். மொத்தம் 5 மோட் இருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா சாஃப்ட், ஸ்ட்ராங், ரிலாக்ஸ், ஸ்லீப், வேக்கப். சார்ஜிங் பண்றதுக்கு வந்து டைப் சி சார்ஜிங் போட்டும் வயருமே கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம ப்ளூடூத்லையுமே கனெக்ட் பண்ணி நமக்கு பிடிச்ச மியூசிக் ப்ளே பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மசாஜுமே மொத்தம் 15 நிமிஷம். நம்ம இதில் வந்து டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏர் ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வால்யூமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே தனித்தனி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம், இது மைக்ரைன் வந்து கியூர் பண்ணாது, ஆனால் நல்ல ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். இந்த ஐ மசாஜர் வந்து நானும் சரி, அம்மாவும் சரி, அப்பாவும் சரி ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம். உண்மையாலுமே நல்ல ரிலாக்ஸிங்காக, மைண்டுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அம்மாவோடைய எக்ஸ்பிரஷன் அம்மாவே சொல்லுவாங்க, நீங்களே கேளுங்க. எப்படிமா, நல்லா இருக்கா? அருமையா இருக்குண்ணே. இந்த கண்ணு வலிக்கு இந்த அதே இழுத்து வர்றதுனால அப்படியே மஜஸ்ட் பண்ற மாதிரி சூப்பரா நல்லா இருக்கு. நம்ம பிடிச்சிருக்குது. ஓகே ஓகே. சோ நல்லா இருக்கு. சோ உங்களுக்கு இந்த பொருள் தேவைப்படும்னு நினைச்சீங்கன்னா வந்து இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கேம்மா? சூப்பரா இருக்கு. செவ்வாய்க்கிழமை நாள் மருதாணி செடி வச்சா குடும்பத்துக்கு நல்லது. ரொம்ப நல்லதே தான். அடிச்சு விடு, நான் வாய்க்கு வருதேன்னு ஏதோ சொல்றேன், நீயும் உண்மையாலுமேங்கிற. கம்மனி ஏறு எல்லாம் வேற குச்சி எல்லாம் கடந்து மேல ஒடிச்சு விட்டு தண்ணி நல்லா ஊத்துறங்காட்டி இந்த ஈரத்துக்கு பாரு இப்ப துளுத்து வருது பாரு. இதுல இருந்து அப்படியே வரட்டும், இந்த சைடு வரட்டுன்னு இதெல்லாம் ஒடிச்சு விட்டேன். பரவாயில்ல, நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் வந்துருமில்ல? வந்துரும். வெயில் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா வந்துரும். வெயில் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா நல்லா வளரும். இல்லக்கண்ணே ஈரம் இருக்குது பாரு. ஈரம் பாரு. ஈரம் இந்த அளவுக்கு இருந்தா ஒண்ணு ஆகாது, வந்துரும்.
நீங்க இந்த மரத்தை வந்து பாத்திருப்பீங்க. நாம ஃபர்ஸ்ட் வச்ச முருங்கை மரம் இன்னமும் காய் பொறிச்சிருக்கிறோம்ல. நம்ம வீடு காலி பண்ணி போய் 1 வருஷம் ஆயுமே இன்னமுமே இந்த மரம் உயிரோட இருக்கு. அவங்க இன்னும் பாங்க பண்ணி தண்ணி ஊத்திருந்து வச்சிருக்காங்க. காய் சீசன் காயில வந்திருக்கும். ஆமா, அவங்க கவனிக்கல, எல்லாம் காஞ்சி போச்சு. இந்த மரத்துக்கு ஆயில் அதிகம். தண்ணி ஊத்தி விட்டு போறது பேரு. இந்த மரத்துக்கு ஆயில் அதிகம். ஆமா, சாதாரண ஒரு டப்பால தான் வச்சிருக்கிறோம். இந்த டப்பாங்க பாருங்க, நார்மல் வாட்டர் கேன்ல தான் வச்சிருக்கோம். இதே பெரிய ட்ரம், அந்த கருப்பு ட்ரம் மாதிரி வச்சிருந்து வச்சுக்க, செமையா வரும். இதுல மருந்து வச்சுட்டு அந்த டப்பாவை சுத்தம் பண்ணி அதுல மண்ணெல்லாம் பழைய மாதிரி கொட்டி நல்லா சாணி போட்டு கலந்து அதுக்கப்புறம் எடுத்து போட்டோம்னா நல்லா வளருமா? சாணி நம்ம அங்க இருந்து ஒரு மூட்டை கொண்டு வரணும். அங்கதானே உரம் கிடக்குது நிறைய, செம உரம் அங்க இருக்குது. நமக்கு ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். கேமரால வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்படிமா இப்படி விடு 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 விடு. வாமா வாமா வச்சு வேஸ்ட் பண்ணல. 2 டப்பா மட்டும் இந்த 2 இடத்துக்கு வச்சு அப்படியே நான் வளர வச்சிடறேன். ஏன்னா தண்ணி இப்படி எடுத்து பிடிச்சி ஊத்திக்கலாம் நம்ம. இங்க பாருங்க மக்களே, நாம வந்து இடி உளுந்து ஒரே ஒரு இடி உளுந்து அந்த குழியில வச்ச மரம் மாடியில இருந்தே காய் பறிச்சு சாப்பிட்டுக்கலாம். தாத்தா அப்படிதான் அந்த 2வது மாடியில இருந்து 2 காய் பறிச்சேன். என்ன பண்ண காய அப்படிதான் வச்சிருக்கேன். அப்படியே செவச்சவனு இன்னும் கூட பார்த்தேன். அது எட்டாது, அது கீழே தான் ஒண்ணு தட்டி விட்டோம்னா காயம் நிறைய இருக்குன்னு டெய்லி உளுந்து கீழே கிடக்குது ஒண்ணு. இங்க பாருங்க, நம்மளுடைய பழைய ஏரியானா இப்படி இருக்கணும். சுத்தியும் வீடு. இந்த இடமே நல்லா இருக்கு. எந்த இடமும் குறைச்சல சொல்ல முடியாது. இந்த இடம் குறைச்சல, அந்த இடம் குறைச்சல. அதுவும் சூப்பரான ஏரியாடியே. தோட்டம், காடு தோட்டம் செமையா இருக்குது. இங்கெல்லாம் பற்ற ஏரியா. இதுவும் சூப்பரா இருக்குது. நமக்கு 2மே நம்மளுக்குதான். ஆமா, எங்கதான் நம்ம அங்கேயே இருப்போம் இங்கேயே இருப்போம். என்ன தூணுலயும் இருப்போம் துரும்புலயும் இருப்போம் மாதிரி நம்ம அங்கேயே இருப்போம் இங்கேயே இருப்போம். அடுத்த மாசம் மாரியம் பண்டிகை வர போதே, அதுக்கு செல்லாத்தா மாரியாத்தா அப்படின்னு ஆடுறதுக்கு சௌரியமா. நீ இப்படி போட்டு ஆட்டினா செடி எப்படி வளரும்? இன்னும் வேற மலைகள் குச்சிதான் இருக்குது. வரும் எதை வச்சாலும் என் கைக்குள்ள வந்துரும். நம்ம வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்டே நம்ம சாணி உரம் எல்லாம் போட்டு வச்சு நல்லா இதா இருக்குமா? ஆமா, இது எல்லாமே இருக்கு. நல்லா நம்ம சாணி உரம் போட்ட உடனேவும் நடக்கூடாது. ஒரு 2 வாரம் 3 வாரம் விட்டு அதை நல்லா மக்க செய்யணும் மண்ணோட. இது நல்லா மக்கி பல வருஷம் மக்கி போயே இருக்கும். அதனால இப்ப இதுல வச்சோம்னா நல்லா முளைச்சுக்கும். ஆண்டவா இறைவா வேண்டிக்கிட்டேமா, சாமி பாட்டு பாடிக்கிட்டே போடுமா வைமா. செல்லாத்தா மாரியாத்தா சிண்டில் வந்து ஆடு செல்லாத்தா புடி நெட்டு புடுங்காதமா. நல்லா ஆழமா கொஞ்சம் இன்னும். செல்லாத்தா மாரியாத்தா அக்னி மாரியே சத்திகாளியம்மன் ஏரியா பள்ளிக்கூடத்துல இருக்கிற எல்லா சாமி பேரும் சொல்லு. சத்திகாளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வெள்ளிக்கிழமை ஆயா நம்ம காளியா கோயிலுக்கா? காளியா கோயிலுக்கு போய் ஆயாட்ட வாங்கிட்டு கும்பிட்டு வந்துட்டேன். கும்பிட ஆயா மேல இருந்து வாசப்படில இருந்து பூ விழுந்தது பாரு. சரியா வச்சிருக்க மாட்டாரு. பூசரி வெளியே உட்காந்துட்டு இருந்தாரு. நான் பாட்டு சாமி கும்பிட்டு உட்காந்து எல்லாம் கும்பிட்டு இருந்தேன். ஆயா மாட்டி ஒரு சன்னதிக்கே இடத்துக்கே வந்துட்டேன்னு. ஆயா சந்தா சிரிச்சுக்கிட்டே அப்படியே பூ மேல இருந்து போட்டா. சரி பரவாயில்ல, ஆயா உத்தரவு கொடுத்துட்டு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். பாருங்க, நம்மளுடைய அந்த வீட்டுல வந்து வாழை மரத்துல வந்து இது விட்டுருச்சுங்க பாருமா, வாழைக்கா. எப்படி சூப்பர், கையில மண்ணு இருக்கு. வாழை மொந்த பழம். அது எந்த பழம்? சூப்பர். இன்னொன்னு வந்துருச்சா தெரியல. அப்பா ஒரு போட்டோ தான் போட்டு குரூப்ல போட்டுருந்துச்சு. செம செம. வா இப்ப போயிட்டு வந்துடலாம் டக்குன்னு. வாழை மரம் இது. இது மொந்தக்காய். இது மொந்தக்காய். நீங்க பாருங்களேன், நம்ம மரத்துல வந்து பழம் வந்துருச்சு. ஆனா இது மொந்த பழம்னு அம்மா சொல்லுது. நீங்க என்ன பழம்னு சொல்லுங்க. எனக்கும் பார்த்தா இது மொந்தம் பழம் மாதிரி தான் தெரியுது. மொந்த பழமே தானா? மொந்த பழமே தான். அது சந்தோஷம். ஏன்னா மொந்த பழம் தான் ரேட் அதிகமா போகுது. ஏமா பழம் 10 ரூபாய்ல. 10 ரூபாயா? அப்ப ஒரு சீப்ல எத்தனை பழமா வரும்? ஒரு சீப்ல எத்தனை பழம் வரும்? அதெல்லாம் ஒவ்வொரு நிறைய காய்க்கும். இதுல எவ்வளவு வந்து தெரியல. எப்படி ஒரு 100 பழம் வந்தாலுமே 1000 ரூபாய் ஆச்சு. 100 பழம் வேண்டாம், ஒரு 50 பழம் தான் போட. 50 பழம் வந்து 500 ரூபா. 50 பழம் போடலாம். 100 பழம். அந்த வாழைக்காய் முழுசா அந்த தாறு ரெடியா எத்தனை நாள் ஆகும்னு தெரியல. ரெடி ஆனோடனேமா எல்லாத்துலயும் 500 காய் வந்தாலும் 500 காயா இல்ல 50 காய் வந்தாலும் 50 காயிலையும் பஜ்ஜி போட்டு எல்லாத்துக்கும் தரோம். சரியா? எல்லாரும் வரீங்க, ஒரு பஜ்ஜி விருந்தே போடுறோம். ஆமா, 3 முளைக்குதுன்னா 1 புடுங்கி கொண்டு போய் வேற நட்டு 2 மட்டும் வளர்த்தணும். ஆக்சுவலா என் கணக்கு பிரகாரம் அதுல 1 தான் வளர்த்தணும். எப்பயுமே வந்து செடியோ விதையோ எது போட்டாலுமே அதுக்கு வந்து தண்ணி ஊத்தணும். அதுக்கு பேர் என்ன? மாடிக்கு வந்தா கையோட துணியெல்லாம் எடுத்துட்டு போயிடுறேன். நேத்து காய போட்டேன்.
A few moments later. மாடி எல்லாம் செடி நட்டுட்டு வந்தாச்சு. பருந்து கால் வாங்கி வச்சிருவேன். இன்னைக்கு கால் வந்து நைட்டு சூப் போட்டு வச்சுட்டு காலைல தான் குழம்பு வைக்க போறேன். கால் சூப்பு குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. இப்ப கால் சூப்பு தான் எப்படி வைக்கணும் உங்கள்கிட்ட காட்ட போறேன். இதோ பாருங்க காலுடைய மனமா இருக்குது, வாசமா இருக்கு. இப்போ கால் சூப்பு, காலையில குழம்பா மாறிடும். நைட்டுக்கு கால் சூப்பு குடிக்கிறோம், காலைல குழம்பு சாப்பிடுறோம். பொதுவா வந்து ஆட்டுக்கால் பாயா தான் பாத்திருப்பீங்க. இது வந்து பாயா கிடையாது. ஆயா. சிரிப்பே வராம நீ மொக்க காமெடி பண்ணாத. பாயா ஆயா. சரி, இதுல என்னமா இது தட்டப்பயிர் போட போறியா? இன்னைக்கு கருப்பு பீன்ஸ் போட்டு தான் குழம்பு. கருப்பு பீன்ஸ் போட்டா கருப்பு பீன்ஸ், தட்டப்பயிர் போட்டா தட்டப்பயிர். வேற என்ன போடுறது? சூப்பரா இருக்கும். எங்க ஊர் ஸ்டைலு கத்திரிக்காய் எல்லாம் போட்டு செய்வோம். ரொம்ப பிடிக்கும் அது. கருப்பு பீன்ஸ் போட்டு காலு போட்டு நம்ம எப்ப மாதிரி புளி ஊத்தி குழம்பு வச்சு பிரமாதமா இருக்கும். சோறு நல்லா உள்ள இருக்கும். அதனாலதான் நாங்க நாளைக்கு காலையில கால் குழம்பு வைக்க போறேன். இப்ப கால் சூப்பு தான். ஏன் நைட்டு வேவிச்சு வச்சாதான் காலையில நல்லா ஊறி இருக்கும், நல்லா வெந்திருக்கும். காலையில எடுத்து குழம்பு வைக்க சௌரியமா இருக்கும். அதான் இப்ப நைட்டு வந்து சூப்பு போட்டு வச்சிருவோம் நாங்க. இப்ப சூப் எப்படி கறி எடுக்கிறதுக்கு கால் ஒரு 2 ஆட்டு கால் எடுத்துட்டு வச்சுக்கா. நிறையவும் கால் இருக்கும். அது சூப் வச்சு குடிக்கலாம். குழம்பு வச்சா இந்த கால்ல ரொம்ப பிடிக்கும் கிடையாது. சத்து அதிகம். இந்த கால் வலிக்கலாம். இந்த பசைக்கு நம்ம கேக்குமா? பசைக்கு இந்த கால் மூட்டுக்கெல்லாம் இதுல பசை இருக்குங்க இல்லையா, இது நல்லா நமக்கு ஜாயிண்ட்கள் நல்லா இதாகும். கால் வலிக்கு நம்ம சாப்பிட சொல்றாங்க. இப்ப பக்கம் வந்துட்டு இல்ல, என்ன வேணா வாரத்துல ஒரு ஆட்டு கால் சொல்லி வச்சுன்னா 3 மணிக்கு போல தந்துருவாங்க. வாழ்ந்து ஒரு குறுக்க ஒரு புதன்கிழமை இப்படி குழம்பு வச்சு கொண்டுதான் அப்படிதான் ஐடியா பண்ண போறேன். கால் சாப்பிட்டு கால் சத்து வாங்கி மாரத்தான் போறேன். நடக்கலாம்ல கொஞ்சம் தெம்பா. அதுக்குதான் சாமி கால் படியேறனா கால் வலிச்சிருக்கேன். படி ஏற முடியலனால. கால் சூப் வைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பீங்க. இது கஷ்டம். இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம பேத்துக்கு தெரியாது. ரொம்ப ஈஸி தான். பாருங்க, ஒரு ஆட்டு கால் தான் நான் எடுத்திருக்கிறேன். அது தேவையான பொருள் வந்து பூண்டு பெரிய கட்டி நல்லா ஒரு கட்டி பூண்டு உளிச்சு வச்சிருக்கிறேன். மிளகு 1 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன் சீரகம், 2 வரமிளகா. ஏன்னா மிளகு நிறைய பேர் காரமா இருக்கும். 2 சின்ன வரமிளகா, ஒரு பெரிய சின்ன வெங்காயத்துல ஒரு 3 கட்டு வெங்காயம் உளிச்சு வச்சிருக்கேன் நானு. கருவேப்பிலை பாருங்க, ஒரு 3 கொத்து கருவேப்பிலை உருவி வச்சிருக்கிறேன். மல்லித்தலை. இவ்வளவுதான். இது வந்து நான் இப்ப வந்து அரைச்சிட்டு வந்துட போறேன். நானு மிக்சியில போட்டு இதெல்லாம் அரைச்சிக்கலாம். இப்பெல்லாம் எடுத்து வச்சது பூண்டு, சீரகம், மிளகு, வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே ஒட்டுக்கா போட்டு மிக்சியில லேசா தண்ணி ஊத்தி நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, கருவேப்பிலை, மல்லித்தலை பாதி போட்டுக்கலாம். பாதி வந்து பிச்சு நான் போட்டுக்குவேன். பாதி வந்து அரைக்கிறதுக்கு நான் போட்டுக்கிறேன். அரைச்சாச்சு. இப்படி அரைச்சா போதும். நம்ம நைஸா தேவையில்ல. லேசா கொஞ்சமா தண்ணி ஊத்தி இப்படி பெருன்னு நல்லா அரைச்சு வச்சுட்டேன். நல்லா சூப் வாசம் மணக்குது. என்ன அந்த சீரகம், மிளகு, கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை தலை இதெல்லாம் தானே போடுவேன். பூண்டுல நிறைய பழம் வாசம் கும்முன்னு அடிக்குது. இவ்வளவுதான். இப்ப நல்லா நம்ம குக்கர்ல போட்டு தண்ணி 2 சொம்பு ஊத்தி இதெல்லாம் போட்டு செஞ்சா ஒரு சூப்பு தான். அப்படியே கைக்கு வர எல்லாத்தையும் அள்ளி போட வேண்டியதான். அவ்வளவுதான். கழுவில ஏன்னா அவங்க சுட்டு முடியல பொசுக்கி எடுப்பாங்க. இந்த சுட்ட வாசம் அடிக்குது. அதனால நல்லா ஒரு 5-6 வாட்டி கழுவிட்டோம்னா அந்த கருவற வாசம் இருக்காது. நான் கழுவிட்டேன். இப்ப இதை குக்கர்ல போட்டுக்கிறாங்க. இதுல சேர்த்திக்கிறாங்க. இப்படி பச்சை பசேன்னு வாசம் கும்முன்னு வாசனை செமையா இருக்கு. நல்லா இருக்குது. இன்னும் வேகும் போது இந்த வாசத்தை பாரு எப்படி இருக்குன்னு. தண்ணி இப்போ 1 சொம்பு ஊத்துறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணி பத்தாது வேகிறதுக்கு. நான் ஒரு 2 சொம்பு தண்ணி காட்ட வைப்பேன். நான் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் பாருங்க, 1 ஸ்பூன் உப்பு. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். உப்பெல்லாம் போட்டுக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன். ஒரு 2.5 சொம்பு தண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா குடிக்க எப்படியுமே ஒரு 1/2 சொம்பு தண்ணியோட குடிப்போம். ஒரு 2.25 சொம்பு தண்ணி போதும், கரெக்டா இருக்கும். ஏன்னா விசில் விடணும். ஒரு 10 விசிலாட்டு விடணும். விடும் போது அந்த தண்ணியில வந்து எப்படி இந்த 2-3வது ஊத்துற 1/4 சொம்பு தண்ணி தீர்ந்து போயிடும். இந்த 2 சொம்பு தண்ணி தான் நமக்கு மீதி ஆகும். அதை குடிக்கிறதுக்கு 1 சொம்பு தண்ணி எடுத்தாலும் 1 சொம்பு தண்ணி எடுத்தா குழம்புக்கு நமக்கு வேணும். அதுக்கோசரம் தண்ணி நிறைய ஊத்துறேன். நானு கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். தேவையான பொருள் இப்ப மூடி வச்சு விசில் விட்டுக்கலாம். எத்தனை விசில் மாவணும்? விசில் 10 விசில் விட்டுணுங்க. அது பாட்டுக்கு சகட்டு மணிக்கு ஒண்ணு. அப்பதான் வேகும். எல்லாம் வேகாது. அது விசில் வந்து நல்லா ஒரு 10 விசில் விட்டுறது கால் வேகும். வெந்த மாதிரி நீங்க உடனே அப்படியே சூப்பு தண்ணி காலும் வச்சு அப்படியே சாப்பிடலாம். நீங்க சாப்பிட்டுக்காங்க. இல்ல தண்ணி மட்டும் எடுத்து குடிச்சிட்டு இந்த குழம்பு அந்த காலை வந்து காலையில குழம்பு வைக்கிறதுனால நீங்க வச்சுக்கலாம். உங்க பிரியம். நாங்க வந்து காலை குழம்பு வச்சுக்கோ, தண்ணி மட்டும் நாங்க குடிக்க வச்சுக்குவோம். ரெடி ஆயிடுச்சு. எத்தனை விசில் விட்டுருக்க? இது விட்டவங்க ஒரு 20 விசில் விட்டவங்க அப்பயுமே வேகலங்கண்ணே. சரின்னு சூப்பு ஒரு குண்டா எடுத்துக்கிட்டு மாட்டி ஒரு விசில் விட்டுட்டு அடுப்பு சன்னமா வச்சு விட்டேன். ஏன்னா சேமியா கலர் போறேன். அது வரையும் அடுப்பு எடுத்துக்கிட்டு வச்சுக்கிறேன். அடுப்பு கொஞ்சம் குடிச்சு பாப்போம்.
எவ்வளவு நேரம் இருந்து ஃபுட் ஆரம்பிச்சா? எல்லாரும் சேர்ந்து சூப்பு குடிப்போம். எஸ் Cheers. எஸ். எப்படி குடிச்சிட்டு சொல்லி பார்க்கலாம். சூப்பர். செம்மையா இருக்கு, வேற லெவல். சூப்பரா இருக்கு. காரமா கணக்கான காரமா எல்லாம் இந்த மல்லி ரசம் இதெல்லாம் சூப்பரா இருக்கு. ஹோட்டல் கடையில குடிக்கிற மாதிரியே இருக்கு. ஏமா அது கூட காரம் இன்னும் ஓவரா இருக்கு. காரம் கணக்கா இருக்கு. சூப்பரா இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சரி, இப்போ இந்த சூப்பு குடிப்போம். காலையில வந்து குழம்ப பார்க்கலாம். The next day. நாங்க நேற்று வந்து ஆட்டுக்கால் சூப்பு குடிச்சோம். இன்னைக்கு வந்து இந்த காலை போட்டு குழம்பு வைக்க பிறகு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க, நீங்களும் வீட்டுக்குள்ள வாங்க. கால் குழம்பு வச்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். கால் வந்துருச்சாமா? பாக்குறேங்கண்ணே, சூப்பரா இருந்துச்சுங்கண்ணே. கால் பாருங்க, செமையா வெந்துருச்சு. நல்லா ஸ்லோ குக்கா நல்லா வெந்துருச்சு. இப்ப கால் வெந்துருச்சு. இந்த அடுப்புல வந்து நான் பீன்ஸ் கொட்டை வேக போட்டிருந்தேன். நீங்க நான் தான் நேற்று முடிவு சொல்லியிருந்தேன், கருப்பு பீன்ஸ் போட்டு குழம்பு வைப்பேன். அதை பாருங்க, கருப்பு பீன்ஸ் நல்லா வெந்துருச்சு. கருப்பு பீன்ஸ் ஒரு 100 கிராம் தான் ஊற வச்சேன், நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த கருப்பு பீன்ஸ்லேயும் இந்த பீன்ஸையும் இதுலேயே எடுத்து போட்டு அப்படியே காய் எடுத்து போட்டு குழம்பு வைக்க வேண்டியதுதான். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வீடியோ வந்து கேமரால ஷூட் பண்ணியிருப்பேன். இந்த செகண்ட் ஹாஃப் வந்து மொபைல்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரெண்டுல எது குவாலிட்டி நல்லா இருக்கு, எதுல எடுத்தா நல்லா இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன்னா எந்த வீடியோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களோ அதை வந்து இதுக்கு மேல நான் ஃபாலோ பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஃபோனு, இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்ததெல்லாம் கேமரா. எந்த ஃபுட்டேஜ் நல்லா இருக்கு, ஆடியோ எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ வந்து நான் குழம்பு வந்து குண்டால தான் வைக்க போறேன். கால் நல்லா வெந்துருச்சு, எடுத்து நான் மாத்திக்கிறேன். இந்த சூப்போட வச்சதா டேஸ்ட் வரையாமா? ஆமா, உன் சூத்திரி கொஞ்சம் எடுத்துக்கிட்டே சொல்லி. வேண்டாம் வேண்டாம், குழம்பாவே சாப்பிட்டுக்கிறேன். குழம்பா சாப்பிட்டுக்கிறியா? வெட்டி மட்டும் போட்டுக்கலாம். தண்ணி ஊத்துறது தெரியாதுதான். எங்க தெரியாது, போடும் போதே பாருமா கலர் மாறுது. கலர் மாறுது. ஆமா, இந்த கொட்டை மட்டும் ஒரு கலர் மாறுங்கண்ணே. கருப்பு கலரா இது வேண்டாம், தண்ணி வச்சுதான். கொட்டை வந்து நான் நிறைய ஊற வைக்கலாம். ஒரு 50 கிராம் அளவு தான் கொட்டை ஊற வச்சேன். போதும், குழம்பு நிறைய நான் வைக்க மாட்டேன், கம்மியாக தான் வைக்கிறதால கொட்டை ஒரு 50 கிராம் போட்டேன். பாருங்க, இது கொட்டையும் காயும் காயின போல கொட்டையும் கால் இதில் இருக்குது. இப்போ வந்து கத்திரிக்காய் எடுத்து போட போறேன். கத்திரிக்காய் போட்டு தான் குழம்பு வைக்க போறேன். நல்லா டேஸ்டா இருக்கும். அதனால அப்படியே வேகட்டும். கத்திரிக்காய் எடுத்து போட்டுக்கணும்னு நான் காட்டுக்கிறேன். நமக்கு தேவையானது வெங்காயமும் தக்காளி தாங்க. தக்காளி வந்து 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராமு. கத்திரிக்காய் வந்து ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய். இதை வந்து வேக போட்டு நம்ம எப்போ மாதிரி அவரட்டு குழம்பு மாதிரி தான் வைப்போம். இது வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். ஏன்னா கால் போடுறதுனால இது டேஸ்ட் நல்லா கொடுக்கும். நல்லா வெந்துகிட்டு இருக்குது. இப்போ நான் காய் போட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கம்மால சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறோம். நல்லா இருந்தாலும் என்ன கடை தண்ணி போதுமா பாக்குறேங்க, களைக்குட்டு பாக்குறேன். தண்ணி ஏன்னா புளி கரைச்சி ஊற்றுவோம், தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றணும். அதனால பார்க்கலாம். எல்லாம் ஒட்டுக்கவே பச்சையாக போட்டுக்கலாம். உப்பு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்துக்கணும். தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். மஞ்சள் 1 ஸ்பூனு, வரமிளகாத்தூள் பெரிய ஸ்பூனு தான், அதனால 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் எல்லாம் கலக்கி விட்டு தண்ணி போதுங்கண்ணே. இந்த தண்ணியில் வேவிட்டோம். அப்புறம் புளி கரைச்சி ஊற்றி தேங்காய் அரைச்சி ஊற்றினா குழம்பு சரியா இருக்கும். இந்த பாருங்களேன், இவ்வளோதான். கால் உள்ள இருக்குது. கால் இப்பயே சாப்பிடும் போல தோணுது. அவசரப்படக்கூடாது. நல்லா இருக்குது. கால் தான் இருக்குது, கொஞ்சம் ரொம்ப பிடிக்குங்கண்ணே. ஓகே, இது அப்படியே கொஞ்சம் மூடி வச்சு வேக விட்டுட்டு நம்ம குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சுட்டு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சோம்னா குழம்பு ரெடி. சிம்பிளானது இது, நமக்கு டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். மூடி வச்சு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸு. இப்போ வந்து நான் சுடு தண்ணி வச்சுக்கேன், சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்படி சீக்கிரம் புளி ஊறும். அதுக்கோசரம் ஒரு சின்ன தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காய் நான் போட்டுக்கிறேன். அழகா சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அது சோம்பு கொஞ்சோண்டு பட்டை பாருங்க, சின்ன பட்டை ஒன்று, சின்ன கிராம் தான் ஒரு 4 கிராமு, 1 ஸ்பூன் கசகசா, கொஞ்சோண்டு பாருங்க கடலை, கொஞ்சம் தான் கடலை போட்டுக்கிறேன், நிறைய போடல, போது இவ்வளோதான். இதை அரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். இதெல்லாம் காயெல்லாம் சூப்பராக வந்துருச்சு பாருங்க. காய் கொள்ளு போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சதில் அதை சேர்த்திக்கலாம். பாருங்க, புளி நம்ம கூட காட்டினா புளி கரைச்சி வச்சுருக்கேன். இந்த புளி ஊற்றிக்கிறதுல தேங்காய் வந்து உதவி எடுத்து வச்சு காட்டினேன் அரைக்கிறதுக்கு. இதையும் அரைச்சிட்டு இதையும் நம்ம அதில் சேர்த்துக்குவோம். நல்லா தண்ணியாட்டம் வச்சோம்னா தான் கரெக்டாக நம்ம கொதிக்கிறதுக்கு சரியா இருக்கு. நமக்கு இதில் கலக்கிட்டு பார்த்துக்கலாம். குழம்பு தயார். அவ்வளோதான். வாங்க, நம்ம வீட்டில் கால் குழம்பு சாப்பிடலாம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குது. ஒரு கொதி வரட்டும், அப்புறம் நம்ம பார்ப்போம். குழம்பு பாருங்க தயாரிச்சு. அவ்வளோதான்.
கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடவுள் போட்டு தாளிச்சு எடுத்து ஊற்றிடுவேன். ஊற்றுனா குழம்பு ரெடி. வாங்க நம்ம ஊரில் கால் குழம்பு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். பாருங்க குழம்பு வந்து ஃபுல்லா தயாராகிடுச்சு. வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். எனக்கு வந்து ஆட்டுக்கால் குழம்பு ரொம்ப பிடிக்கும். என்னை விட அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். வாவ், நல்லா கத்திரிக்காய் அந்த பீன்ஸு எல்லாம் வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் சும்மா சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அம்மாக்கு எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்றீங்க. ஓகே, டாடா, பை, see you. வாங்க நம்ம